ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நந்தினி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பால்வாடியில் பட்டமளிப்பு விழா அந்த வீடியோவை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் என் பொண்ணை 1.5 வயசில் பால்வாடி கொண்டு போய் சேர்த்துனேன். அதுக்கப்புறம் அவங்க 2.5 வயசு வரைக்கும் போயிருக்கிறாங்க. அதனால் பட்டமளிப்பு விழா அந்த சர்டிஃபிகேட்டோடு தராங்க. இதுக்கு 250 ருபீஸ் வாங்கினாங்க. இந்த சர்டிஃபிகேட் நம்ம வேறு ஸ்கூலுக்கு போகிறோம், எல்கேஜி போகிறோம், அந்த மாதிரினா நம்ம கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும். அதனால் நம்ம வாங்கியாச்சு. கூடவே ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அப்புறம் பொரி உருண்டை கொடுத்தாங்க. ஆனால் ஒரு மிஸ்டேக்கில் 10 மணிக்கு வர சொல்லிட்டாங்க. நாங்கள் ஒரு 10:30 மணிக்கு போனோம். செம்ம வெயில். கொஞ்சம் சின்ன கிளாஸ்லேயே எல்லாரையுமே உட்கார வச்சு கொடுத்துட்டாங்க. இவங்க இந்த ட்ரெஸ்லாம் போட்டோன்னா பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டா பாப்பா. சின்ன குழந்தைய வச்சுட்டு அதுக்குள்ளே உட்காரவே முடியல. ஏசி இருந்தது. ஏசி போட்டாலும் கதவுலாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணுறதுனால திறக்க முடியல. கெஸ்ட்டும் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டாங்க. 12 மணிக்கு வந்துட்டாங்க. அவங்க கேட்டால் வேறு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துட்டேன். அவங்க தான் கொடுக்குற மாதிரி இருந்தது. ஆனால் கொஞ்சம் முன்னாடியே நிறைய பேருக்கு கொடுத்துட்டாங்க. நாங்கள் அந்த கெஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் தான் வாங்கினோம். பாப்பாவோட நேம் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. அப்புறம் டீச்சர்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்தேன். சின்ன குழந்தைய வெயிலெலாம் வச்சுட்டு இருக்கவே முடியல. அவளும் நின்றுட்டு இருந்தா ஃபோட்டோவுக்கு. 2 பேரையுமே நல்லா ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போயிருந்தேன். சான்விகா அழுதுகிட்டே இருந்தா, எதுக்குமே கோஆப்ரேட் பண்ண மாட்டேன்ட்டா. ஒரு வழியாக இந்த கான்வெகேஷன் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே ரொம்பவே எங்களுக்கு கஷ்டமாக ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த மெமரிஸ்லாம் திரும்ப கிடைக்காது. அப்புறம் அங்கன்வாடி கிராஜுவேஷன் அப்படிங்கிற இடத்துல நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துருவோம். செம்ம வெயில். அப்புறம் மாற்றி எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. பாப்பா நிற்கவே மாட்டேன்ட்டா. அப்புறம் அவங்க டீச்சர்கிட்ட சொன்னோன்னே தான் நின்றுட்டு இருந்தா. தம்ப்நெயில்லாம் கரெக்டாக கொடுத்துட்ருந்தா. என் பொண்ணுக்கு இப்போ 2.25 வயசு கூட முடியல. இன்னும் 1 மாதம் ஆனால் தான் 2.25 வயசு முடியும். ஏன் சின்ன குழந்தையிலே சேர்த்துறீங்க ப்ரீகேஜின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இல்லை போகட்டும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம். பாருங்கள், நல்லா இருந்தது. ஃபங்க்ஷன்லாம் சூப்பராக இருந்தது. பாப்பா பால்வாடியில் போய் என்னென்ன கற்றுக்கிட்டான்னு சொல்லி ஒரு ரிவ்யூலாம் கேட்டாங்க. அதெல்லாம் நானும் சொல்லியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நேரமாக பாப்பா அழுதுகிட்டே இருந்தா. அம்மா விட்டு போக மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். எப்போவுமே எங்கே போனாலும் விளையாட போயிடுவா. கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இல்லை அவங்களுக்கு. ரொம்ப வேர்த்து ஊற்றிட்டு இந்த மாதிரி இருந்தது. அதனால் பாப்பா அழுதுகிட்டே இருந்தா. அம்மாட்ட போகிறேன்னு சொல்லி அழுதுட்டு இருந்தா. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எல்லோரும் நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் நியூஸ்லாம் போட்டாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு டிகிரி கொடுக்குற மாதிரி கோட்லாம் போட்டு அனுபவிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதில் கஷ்டமும் இருக்குது. இவங்கள மேனேஜ் பண்ணி கொண்டு வரதுக்குள்ளே எனக்கு ரொம்ப கை குழந்தை இருக்குல்ல, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. மற்றவங்களாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்தாங்க, வாட்டர் பாட்டில் ஒன்று கொடுத்தாங்க, பொரி உருண்டை கொடுத்தாங்க. இதெல்லாம் எங்களுக்கு முடியறதுக்கு ஒரு 12:30 மணி ஆயிடுச்சு. இந்த ட்ரெஸ் 250 ருபீஸ்க்கு நம்ம வாங்கினது வாடகைக்கு தான் சொல்லிட்டாங்க மிஸ்ஸு. அதுக்கப்புறம் வாங்கியாச்சு. கரெக்டாக பால்வாடியில் போய் ஆத்திச்சூடி சொல்கிறா. 1 2 3 20 வரைக்கும் சொல்கிறா. அப்புறம் சண்டே மண்டே சொல்கிறா. சித்திரை வைகாசி சொல்கிறா. நிறைய நல்லா பேச கற்றுக்கிட்டான் என் பொண்ணு. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. ஃபைனலாக இந்த டீச்சருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன் நான். ஏன்னா பாப்பாவை நல்லா பார்த்துக்கிட்டாங்க டீச்சரு. நல்லாவும் சொல்லி கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. நெக்ஸ்ட்டு பாப்பா ப்ரீகேஜி போகிறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய் பாய்.